மகாதேவனும் இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ரோமர் புத்தகத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரையிலும் சுவிசேஷம் என்ற வார்த்தை 6 முறை எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறேன். அந்த 6 விதமான வார்த்தையிலும் 8 விதமான கேள்விகள் நமக்கு உள்ளடங்கி இருக்கிறது. அதில் முதல் கேள்வி நாம் ஆய்வு செய்து விட்டோம். இன்று 2வது கேள்வி, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த கேள்வி இந்த பகுதியில் முக்கியமாக காணப்படாவிட்டாலும் சில வேத வசனங்களை நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதிலிருந்து நாம் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது அல்லது சுவிசேஷத்தின் மகத்துவம் என்ன என்பதை குறித்து இன்று நாம் விளக்கமாக ஆராயப் போகிறோம். உதாரணத்திற்கு நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. மகிமையான சுவிசேஷம். சுவிசேஷம். இப்ப நீங்க மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மகிமையான அறிவின் ஒளியாகிய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ மகிமை என்று நாம் பார்க்கும்போது கிரேக்கத்தில் டோகா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. பல அர்த்தங்கள் கொண்டாலும் அதில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் பிரைட்னஸ், அதாவது பிரகாசம். நீங்க 2 கொரிந்தியர் மோசேயினுடைய ஊழியத்தை குறித்து நீங்க அங்க பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க கூடாதபடி இருந்ததாம். அப்படியானால் தேவனுடைய மகிமையின் ஒரு அங்கம் அவனுக்குள் வெளிப்பட்டபடியினாலே ஜனங்கள் அந்த மகிமையை அவர்களாலே பார்க்க கூடாமல் போனது என்று சொல்லப்படுகிறது. அந்த மகிமை என்று சொன்னால் வேறு ஒன்றுமல்ல, ஒளி என்று நமக்கு இந்த 2 வேத வசனங்களும் விளக்குகின்றன. எனவேதான் வேதம் சொல்றது பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் இருள் ஏதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ மகிமை என்று சொன்னால் அது தேவனை குறித்ததான ஒரு ஒளியை, ஒரு பிரகாசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அடைந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க மேற்கொண்டு அதே வசனத்தை வாசிக்கும் போது சாயல் என்றும் சொல்லப்படுகிறது. மகிமை என்றால் பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. சாயல். சாயல் என்றால் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அங்கே தேவன் மனுஷர்களை தமது சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். சரி, இப்ப நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலாய் அவனை சிருஷ்டித்தாராம். பாருங்க, மறுபடியும் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதாம் தன் பிள்ளையை பெற்றெடுத்த போது தன் சாயலாக பெற்றெடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவ சாயல் என்பது அங்கே உருமாற்றம் அடைந்து மனித சாயலை அவன் சுதந்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கவிருக்கிற பெரும் மகிமை என்னவென்று சொன்னால், அல்லது மகத்துவம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த சாயலு குறித்ததான அறிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ரொம்ப சுருக்கமாக நான் இதை முடிக்கிறேன். மேலும் நீங்க 2வது ஒரு குறிப்பை பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 20:24 கிருபையின் சுவிசேஷம். கிருபை. நீங்க எல்லா
பவுலுடையதான அறிமுக வார்த்தைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லுகிறார். அப்ப கிருபை நமக்கு பெருக வேண்டும். அது என்ன விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது? கிரேக்க பதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சாரிஸ், ஆங்கிலத்தை அதை சொல்லும் பொழுது ஃப்ரீ கிஃப்ட் வித்தவுட் ரிட்டர்ன். அப்போ என் ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இலவசமான இந்த ஒளியை அடைவதற்கு, சாயலை அடைவதற்கு அவர் ஏதோ ஒன்றை நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார், ஆவலாயிருக்கிறார். அதை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதில் பெருக வேண்டும் என்று வேதம் அதிகமாய் விளக்குறதை நாம் பார்க்கிறோம். கிருபை. அப்போ நம்ம என்ன இந்த உலகத்துல நம்ம விட்டு எடுபட்டு போனாலும் வேதம் சொல்லுகிறது இந்த ஃப்ரீ கிஃப்ட், அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமை ஆகிய ஒளி, சாயலும் அவசியம், அவருடைய கிருபையும் அவசியம். மூன்றாவதாக இதன் மகத்துவத்தை வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம். பாருங்க, நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்து நீங்க வீட்டில் வாசி பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், பலனற்றவர்களாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், நம் சத்துருக்களாய் இருக்கையில் இந்த இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட நம்மை சமாதானப்படுத்தும்படி விரும்புகிறார். இதைத்தான் என் ஆண்டவராகிய தேவனும் விரும்புகிறார். நாம் பாவம் செய்ததினாலே ரோமர் 3:23 பாவம் செய்ததினாலே மகிமையை இழந்தோம் என்று சொல்லுகிறது. மகிமை இழந்ததினாலே, அந்த சாயலை நாம் இழந்ததினாலே நாம் தேவனுக்கு சத்ருவாய் மாறி போனோம் என்று வேதம் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்திலே அந்த சமாதானத்தை அடையும்படிக்கு, அவரோடு கூட நாம் ஒன்றாகும்படிக்கு இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் கூறப்படுவதாக நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆக இரண்டாவது கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது மகிமையின் சுவிசேஷம். 1. 2 கிருபையின் சுவிசேஷம். 3 சமாதானத்தின் சுவிசேஷம். மேற்கொண்டு நீங்கள் இதை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நீங்கள் இதனுடைய அடுத்த பாகங்களை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இதை அறிந்து கொண்டு இதில் பலுகி பெருக கர்த்தர் உங்களுக்கு துணை புரிவாராக. மறுபடியுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். ஆமென்.